வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடைகளில் 3 முக்கிய இலவச பொருட்கள் அறிவித்துள்ளார்கள். அது என்னென்ன பொருட்கள், எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் வருது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அறிவிப்புகள் மூலம் கொடுக்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 பார்க்கலாம். 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அறிவிப்புகள் என்னென்ன, எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. அடுத்தது என்னென்ன அப்டேட் வரப்போகுது. எலெக்ஷன் டைமுங்கிறதுனால நிறைய விதமான தள்ளுபடிகள் அறிவிக்கப்படலாம். அதாவது நகை கடனாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், சுய உதவிக்குழு கடனாக இருக்கட்டும், மகளிர் கடனாக இருக்கட்டும், களஞ்சியம் கூட்டம் கடனாக இருக்கட்டும், இது போன்ற நிறைய விதமான அறிவிப்புகள் வெளியே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி சின்ன ஒரு தகவல், யாரெல்லாம் இந்த களஞ்சியம் கூட்டத்தில், இந்த மகளிர் கூட்டத்தில் லோன் எடுத்திருக்கீங்க, அது எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன மாவட்டம், என்ன லோன், எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதற்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலம் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தந்த கூட்டத்தில் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் எழுதி அனுப்புங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை 1 by 1 தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமா அப்படின்னா கிடையாது, அரசு வேலைவாய்ப்பை பற்றி நம்மளுடைய சேனலில் முழுமையான வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி இந்த நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு என்னங்க ஆச்சு, இப்போ வந்து சம்திங் இப்போ மறுபடியும் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கீங்களே, இது எப்படி நாங்கள் வந்து விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றி. நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சத்துணவு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கேள்விகள் ஏதாச்சும் இருக்குது, விண்ணப்பிக்கிறதுல இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போய் வாங்கிட்டு வரதுலையே இருக்கட்டும், அதாவது இந்த தூரச்சண்டதெல்லாம் போய் நான் விஓ ஆஃபீஸில் வாங்கிட்டு வாங்க, சைன் பண்ணி கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரு வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்கணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் இப்போ ரீசெண்டாக சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றி வீடியோ போட்டிருப்போம். அது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து 1 by 1 அப்டேட் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தகவல்கள்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்ட வாரியாக கொடுக்குறாங்க. வேக்கண்ட்டும் சரி, ஒரு நோட்டிஃபிகேஷனும் சரி, அப்ளிகேஷனும் சரி. ஓகேங்களா? இது நீங்கள் உங்கள் கைவசப்படுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு உண்டான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உங்களை வந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜரு நீங்கள் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவோட கருத்துக்கள் எல்லாமே நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதேமாரி உங்களோட ரேஷன் கார்டு அட்டை என்ன வகை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன, சுய உதவி குழுவா, இல்லை வந்து களஞ்சிய கூட்டமா, இல்லை கூட்டுறவு பேங்க்கில் ஏதோ லோன் எடுத்திருக்கீங்களா, நகை வச்சுருக்கீங்களா, நகை கடன் இருக்கா, எல்லாமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணி தெரியப்படுத்துவோம். அதன் பிறகு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணனா தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறது எல்லா அறிவிப்பையுமே
ஒன் பை ஒன் அறிவிப்புகள் கொடுப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நிறைய விதமான பொருட்களை இலவசமாக கொடுக்கறதுக்கு உண்டான வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சுண்டல் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தரல. ஒரு சில அட்டைகளுக்கு மட்டும்தான் தந்தாங்க. அதுக்கு மோடி அட்டை அப்படின்னு கூட பெயர் சூட்டாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள் இலவசமாக தராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுண்டல் அப்படிங்கிறதையும் இலவசமாக எங்களுக்கு தர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் கரெக்டான முறையில், அதாவது உங்களுடைய அப்டேட், பயோமெட்ரிக் அப்டேட் எல்லாமே சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ், அதாவது வீட்டுக்கே பொருட்களை தரது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிலமாடும் நியாய விலைக் கடை அப்படின்னு சொல்லிட்டு 2வது அறிவிப்பு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை, நிறைய அட்டைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை தரதில்லை அப்படிங்கிற மாதிரி புகார்கள் வந்திருந்ததுனால இப்போ எல்லாமே தரத்துக்கு உண்டான முயற்சி ஈடுபட்டுட்டாங்க. அதேமாதிரி யாரெல்லாம் இன்னும் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணலையோ பயோமெட்ரிக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் போன ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். பயோமெட்ரிக்லாம் யார் அப்டேட் பண்ணலையோ உடனடியாக பண்ணிக்கிறது ரொம்ப 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 பரவாயில்ல. ஒரு முக்கியமான தகவல் அது. அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை முதல்ல கரண்ட்டில் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்படி கரண்ட்டில் இல்லை அப்படின்னா உடனடியாக சேவை மையத்துக்கு போய், ஆதார் சேவை மையத்துக்கு போய் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை முதல்ல புதுப்பிக்கணும். புதுப்பிச்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய கைரேகை, கண்விழி ரேகை, உங்களுடைய புகைப்படம் எல்லாமே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டீங்க அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடையில் ரேகை வச்சிங்க அப்படின்னா ரேகை வரும், ரேகை விழும். இது நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நிறைய விதமான பிரச்சனைகள், ரேகை வச்சா ரேகை விழாது, ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வராது, இதுமாரி சில பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். இப்போ எலெக்ஷன் டைம் வந்ததுனால இந்த 3 அறிவிப்புகள் வந்திருக்கு. அதாவது நடமாடும் நியாய விலைக் கடையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும், கோதுமையும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 முக்கிய பொருட்களும் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக்கை புதுப்பிக்கணும். ஏன்னா பழைய பயோமெட்ரிக்கில் இருக்கும். அதாவது ஆதார் கார்டு எப்போ பிடிச்சிங்களோ அப்போ வச்ச கைரேகை இருக்கும். அது இப்போ வளர வளர நீங்கள் கைரேகையெல்லாம் மாறுதல், ஒட்டுக்க மாறுதல் ஆகாது, சின்ன சின்ன மாறுதல், சின்ன சின்ன இடையூறுகள் வரும். அதுக்கு இந்த பயோமெட்ரிக்கை புதுப்பிக்கிறது மூலமாகவே நீங்கள் அதை சரி செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த 3 பொருட்களும் கிடைச்சிடும். நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிட்டு வராங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வெளியாகலாம். முடிஞ்ச வரையில் இணைந்திருங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் செய்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை 1 by 1 அறிவிப்பு மூலம் வெளியிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி அரசு தரப்பில் இருந்து அறிவிக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள், முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பற்றி கேட்குறீங்க, அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பற்றி கேட்குறீங்க. இப்போ அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அறிவிப்புகள் கொடுத்துட்டாங்க. ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷன் கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி எடுத்தாங்களா ஆட்கள், அவங்களே நியமனம் பண்ணுறதும், நெக்ஸ்ட் அவங்களுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதும் ரெடி பண்ணியிருக்காங்க. அது இப்போ அப்டேட் ரிசல்ட் ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வரலாம். அறிவிப்புகள் வந்த உடனே 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். போக போக நிறைய விதமான அப்டேட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை
நாங்கள் வந்து வீடியோ கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.